ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி, ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக சீ ஃபுட் பிடிக்கும்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா மீனில் வந்து முள் இருக்கும். நம்ம செய்ய போகிற ஃபிஷ் ஃபிங்கர்ஸில் முள்ளே இருக்காது. அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா முள் இல்லாமல் விரல் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, கார்லிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். பெரிய மீனாக இருக்கணும், முள் கம்மியாக உள்ள மீனை எடுத்துக்கலாம். அதை வந்து நான் நீளமாக நறுக்கிட்டு நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்குறேன். இது கூட நுணுக்கின மிளகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் எடுத்து அதை நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். அப்போ தான் வந்து மசாலா வந்து இறங்கும். நம்ம சேர்த்துருக்க காரம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷத்துக்கு வந்து ஊற வைக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் எடுத்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து எல்லா மீன்லேயும் வந்து இறங்கும். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சாச்சு. ஸோ பாருங்கள், இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து பூண்டு பவுடர் ஆட் பண்ணுறேன். இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஆப்ஷனல். அதை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்தாச்சு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வந்து மிளகு சேர்க்குறேன். ஸோ எதனால் கார்ன்ஃப்ளவரோட மிளகு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த மிளகு சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த காரம் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்கல, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மிளகு காரம்தான். அதனால் மிளகு கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கேன். ஸோ இன்னொரு பவுலில் வந்து ஒரு முட்டையை எடுத்து அதை நம்ம உடச்சிக்கலாம். ஸோ இந்த முட்டையை வந்து நல்லா ஆம்லேட்டை கிடைக்கிற மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா நுர பொங்குற அளவுக்கு அடிச்சிருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எக்கு வந்து பைண்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷிலேருந்து அந்த கோட்டிங் தனியாகவும் மீன் தனியாகவும் வராது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்லா நுரையாக இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபிஷ் வந்து மேரினேட் ஆகிருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து முட்டையில் வந்து முக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைதா மாவில் நல்லா புரட்டி எடுத்துடலாம். ஸோ இது வந்து 1 டைம். இதே மாதிரி 2வது தடவை வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கோட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை நல்லா வெந்து அதை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட க்ரன்ச்சினஸ் அவுட் சைடில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து இந்த மசாலாலாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது நான் ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அந்த ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து அதை கம்ப்ளீட்டாக வந்து நல்லா கோட் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் இந்த பிரெட் ரஸ்கோட க்ரம்ஸ் வந்து படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ எல்லா பக்கமுமே வந்து நல்லா கோட் ஆகிருக்கு.
ஸோ இதை நம்ம ஒரு தடவை கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா உருட்டி விடுங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம உள்ளக்குள்ளாரையும் வந்து அந்த ரஸ்க் பீசஸ் போய் வந்து நல்லா உங்களுக்கு திக் பைண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக அதே மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து எண்ணெய்க்குள்ளே உதிர்ந்து போகாது, அதே மாதிரி பிரிஞ்சு வராது. இப்போது நம்ம எல்லா மீனுக்கும் இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பெரிய மீனும் எடுத்துக்கலாம், முள் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப செய்கிறது ஈஸி. ஆக்சுவலாக நமக்கு மேரினேட் பண்ணுறதுக்கான டைம் தான் 1/2 hour ஆகும். மற்றபடி குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutesலேயே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஸோ நம்ம கையில் இப்போ நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோல் ஆகியிருக்கும். இதை நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ ஒரு 5 minutes வந்து அப்படியே வைக்கிறோன்னா நம்ம மீன் வந்து ஏற்கனவே வந்து தண்ணி விடும். நம்ம உப்பு லெமன் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இந்த கோட்டிங் இது பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஈரப்பசம் மாய்ஸ்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதனால் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு உதிர்ந்து வராது. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸையுமே வந்து ரோல் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு 5 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எடுத்துருக்க 1/4 கிலோ மீனுக்கு இத்தனை பீசஸ் வந்திருக்கு. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஃபிங்கர்ஸை ஒன்றா வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வைங்க. ஹையில் வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறனால டக்குன்னு உங்களுக்கு வந்து கருக ஆரம்பிச்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு இல்லைனா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக திரும்புறதுக்கு வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்ம அருமையான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.